வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இந்த அறிக்கையின் சிறப்பு தலைப்புச் செய்தியாக வரக்கூடிய செப்டம்பர் 16, 17, 18, 19 ஆகிய நாட்கள் நாம் முன்பே அறிவித்தபடி மிக கன மழை பொழிவு, கடும் இடி மின்னல் மழை பொழிவு மாலை இரவு நேரங்களிலே கொடுக்க போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த அறிக்கையில் விரிவாக இறுதி வரை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு அதாவது கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு காலையில் அறிவித்திருந்தாலும் சில இடங்கள் தகவல் கிடைக்கப்பெறாத இடங்களுடன் சேர்த்து அறிவிக்கிறேன். அதிகபட்ச மழைப்பொழிவாக சென்னை பாரிமுனை 11 சென்டிமீட்டர் 110 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, சென்னை கொளத்தூர் 90 மில்லிமீட்டர் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி 80 மில்லிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு. சென்னை பெரம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம், மேலும் தண்டையார்பேட்டை சிடி மருத்துவமனை, தண்டையார்பேட்டை, கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்னை, சோழவரம் திருவள்ளூர், பிம்கோ நகர் சென்னை, கொரட்டூர் சென்னை, காசிமேடு சென்னை இதெல்லாம் 6 சென்டிமீட்டர் மழை. மேலும் 5, 4, 3, 2, 1 சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது. இவை எல்லாமே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடக்கிலே உள்ள பகுதிகள் தான் எல்லாமே. அடுத்தபடியாக நேற்றைக்கு அதாவது வானிலை அமைப்பை பார்ப்போம். தெலுங்கானா தரைப்பகுதிகளுக்கு மேல் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மகாராஷ்டிரா பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது. அதாவது வடக்கு தெலுங்கானா மகாராஷ்டிரா பகுதியில், அதாவது தெலுங்கானாவோட வடமேற்கு பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது. இது அப்படியே படிப்படியாக மகாராஷ்டிரா கரையோரத்துக்கு போய் செயலிழந்து மீண்டும் திரும்பி அப்படியே ஆந்திர பிரதேச தெலுங்கானா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீது, அதாவது தெற்கு ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, வட தமிழ்நாடு பகுதியில் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டல சுழற்சியும் அதோடு போய் இணைந்து ஆந்திர பிரதேச கரையோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள